முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். சென்னையிலிருந்து விமானம் மூலம் நேற்றிரவு டெல்லி சென்றடைந்த ஸ்டாலின், கனிமொழி, திருச்சி சிவா, தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் வாஜ்பாய் இல்லத்திற்கு நள்ளிரவு 1:30 மணி அளவில் சென்றனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு மலர் வளையம் வைத்து 4 பேரும் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் வாஜ்பாய் குடும்பத்தினருக்கு ஸ்டாலின், கனிமொழி உள்ளிட்டோர் ஆறுதல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், தேசத்தின் தன்னிகரற்ற தலைவராக அடல் பிஹாரி வாஜ்பாய் திகழ்ந்தார் என புகழாரம் சூட்டினார். அவருடைய மறைவு என்பது இந்திய தேசத்திற்கே ஒரு மாபெரும் இழப்பாக அமைந்திருக்கிறது. அவர் ஒரு மாபெரும் தலைவராக, குறிப்பாக இந்திய நாட்டினுடைய பிரதமராக பொறுப்பேற்றிருந்த நேரத்தில் உலக அளவில் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு அவர் தன்னுடைய கடமையை, பணியை ஆற்றியிருக்கிறார். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் தங்க நாற்சாலை என்ற ஒரு மாபெரும் திட்டத்தை இந்தியா முழுவதும் அவர் நிறைவேற்றி, அவருடைய காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு அது ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வகையில் அது ஒரு சாதனையாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தலைவர் கலைஞர் அவர்களோடு ஒரு நெருங்கிய நட்பு கொண்டு ஒரு நெருங்கிய நண்பராக விளங்கியிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய இழப்பு என்பது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை இன்றைக்கு நமக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறது. அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு, குறிப்பாக அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை, இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.